கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உத்தமர்களை விரும்புகிற தேவனாயிருக்கிறார். உத்தமர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் ஆபிராமை அழைத்த பொழுது 99வது வயதிலே அழைத்தார். அந்த 99வது வயதிலே தேவன் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்படுத்தி, நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு என்று சொன்னார். அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ளவர், அவர் நீதியுள்ளவர், அவர் உத்தமருக்கு உத்தமராயிருக்கிற தேவன். ஆகவே ஆபிராமையும் தேவன் நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு என்று சொன்னார். அப்படியே இந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நாம் அவருக்கு முன்பாக உத்தமர்களாய் காணப்பட வேண்டும். உத்தமமான கிரியைகள் நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும். சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுகிறார், 101 சங்கீதம் 2ஆம் வசனம், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என் வீட்டிலே வருவீர்? எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். நாம் இருக்கிற இடங்கள், நாம் வாழுகிற இடங்கள், நாம் வசிக்கிற குடும்பம், நாம் வேலை செய்கிற இடங்கள், எல்லா இடங்களிலும் உத்தம இருதயத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதே தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்படியாக ஆபிரகாமுக்கு தரிசனமான தேவன் பாருங்கள், நோவாவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவாவுடைய காலத்திலே மனிதனுடைய அக்கிரமங்கள் தேவனுடைய இருதயத்தை விசனப்படுத்தினதுனால தான் தேவன் அந்த ஜலப்பிரளயத்தை வர அழைத்து அங்கே உலகத்தை அழித்தார். அப்படிப்பட்ட ஜனங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த நோவா உத்தமனும் நீதிமானுமாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, நாம் இருக்கிற இடங்களிலே, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்ம வேலை பார்க்கிற இடங்கள், நம்முடைய சபைகள், எல்லா இடங்களிலும் நாம் உத்தமமாய் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை தான் இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாயிருந்தான். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த யோபு சாதாரணமான மனுஷன் அல்ல. 3ஆம் வசனத்தின் கடைசி பாகம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். கிழக்கத்தி புத்திரரில் எல்லாரிலும் பணக்காரனாய், செல்வந்தனாய், பெரியவனாய் இருந்தான். அப்படிப்பட்ட இந்த யோபு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் உத்தமனு சன்மார்க்கனுமாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக பரிசுத்த வேதாகமத்திலே உத்தமமாய் நடந்த அநேக தேவனுடைய பிள்ளைகளை நாம் பார்க்க முடியும். இப்படி உத்தமமாய் நடப்பதனால் நமக்கு என்ன பலன் என்று கேட்கிறீர்களா? சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அதன் கடைசி பாகம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கென்று நன்மை இருக்கிறது. நிச்சயமாகவே தேவன் அதை வழங்குவார், அதை வழங்காமல் இருக்க மாட்டார் என்று சொல்லுகிறது. தேவனுடைய வசனம் ஒருபோதும் பொய் சொல்லாது. ஆகவே உத்தமமாய் நடப்போம், தேவனுடைய நன்மைகளை சுதந்திரிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும்
உத்தமமாய் நடக்க வேண்டும் என்றும் தேவனுடைய நன்மைகளை அதனால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று எங்களோடு பேசியிருக்கீங்க. அதற்காக நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.